மின்னாடி வீடியோ நான் தாங்கறேன். ஆமா என் கூட தாங்கறேன். உன் கூட தாங்கறேன். என் கூட தாங்கறேன். எனக்கு ஜே போட மாட்டீங்க. அவருக்கு ஜே போடுங்க. அவருக்கு நாட்டு மன்னர். அவருக்கு ஜே போடா. காலையில வயிறார சாப்பாடு போடுவாரு. கையில சம்பளம் கொடுப்பாரு. ரைட் பேருமே கதை கிடக்குற நாயினே. நானே உனக்கு ஜே போடுறேன். போட்டு சம்பளம் கொடுப்பாரு. நீ கொடுப்பியா? சாப்பாடு போடா சம்பளம் கொடுப்பாரு. எனக்கு ஜே பேருமே கதை கிடக்குற நாயினே. நானே உனக்கு ஜே போடணும். எனக்கு ஜே போடுடா. காலையில வாங்கி தரேன். என்னது? போடுற வாங்கி வைடா. குடிக்க மாட்டா தேடு. வாங்க ஐயா வணக்கம். நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும். ஆகட்டும் ஐயா. வணக்கம். ரொம்ப தூரம் இது முன்னாடியே வரணும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். என்னடா வரும்போதே கிச்சலாட்டம் பண்றாங்க. என்னடா சண்டை வர சண்டை போறாங்க. நீங்க இருங்க. அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி. என்ன அவரை பத்தி நினைக்கிறேன். அதாவது காலையில வேண்டியும் யாருக்கு ஏதாவது சொல்றது குட் மார்னிங் முறைப்படி, அத சாயங்காலம் சொல்றது குட் ஈவினிங். ஆமா அது இருந்தா சரியா அந்த ஒண்ணு குட் ஈவினிங் சொல்லணும். இல்ல ராத்திரியா பேச்சு குட் நைட் கூட சொல்லு. அது என்ன கொட்டேஷன் 6:30 மணி
சண்டை போடுறீங்க நீ? ஆமாங்க. என்னடா உனக்கு சந்தேகம்? அது எப்படி தெரியுமா? கெட்டியாரா எதுக்கான பையன்? சும்மா தூக்குடா பையங்க. பெருமை எடுத்து சொல்றேன். அப்படி சண்டை போடுற கெட்டியார் என்ன பண்ணுவான்? இங்க இருப்பான். ஆமா. என்ன உங்க நேரத்துல போவான், பின்னால ஓடுவான். ஒரு கெட்டியார் வேஷம் பொண்ணு வேஷம் கண்டு ஓடியாருவான். திரும்ப போவான். திரும்ப ஒரு வேஷம் கண்டு ஓடியாருவான். இங்க இருந்து அங்க ஓடுவோம், ஓடியாருவோம். இப்படி போக வரும்போதெல்லாம் நீங்க போய் அவன் கொட்டில உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கட 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 இவன் என்ன தூக்கி மலை மேல வச்சு அங்கிருந்து ஒரு டிக்கி சொல்றான். நல்லவனாக வல்லவனாக நீடூழி வாழ வேண்டும் தம்பி. வணக்கம் ஒரு மனிதனை வாழ வைக்கும். இல்ல இவன் இப்ப வைக்கிறான் வணக்கத்தை. முன்னையா ஒழுங்கா வணக்கம் வச்சிருந்தா ரெடி வீடு. அதுக்காக தான் பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு 3 விதமான வணக்கம். அது எப்படி? தன்னை ஒத்தவனானால் தன் நெஞ்சுக்கு நேர் வணக்கம், தனக்கு மூத்தவனானால் என் கண்ணுக்கு நேர் வணக்கம், எல்லோருக்கும் மூத்தவனானால் என் சிரசுக்கு மேல் வணக்கம். அப்ப இதுக்கு விளக்கம் புரியுதா ரவி? இப்ப நீ ரோட்ல போயிட்டே இருப்ப. இன்னைக்கு ராத்திரி கூத்தானோம்னாக்கா இந்த பசங்க அமைதியாகும்னா அது உங்க கையில் தான். என்னால சைலன்ஸ் போடுமா இல்ல? நீ என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுங்க, இப்படியே பாத்துருங்க. இப்படியே பாத்துனாக்க எந்த மாதிரி சத்தம் போடுறானோ கிட்ட ஓட்டும் போது அவன் குஞ்சு கடிச்சிரு. அப்படி தம்பி இப்ப நேரம் வீதி வழியா நடந்து போயிட்டே இருப்பேன். முன்னே போல சரி வயசு படுத்தா அப்படி முன்னாடி வருவேன். அந்த பொண்ணு வாங்கண்ணே வாங்கப்பா, உனக்கு என் மனமார்ந்த வணக்கம். என் மனதும் உன் மனதும் கள்ள கபடம் என்பது கிடையாது. உன்னை நான் மறக்காமல் என் நெஞ்சிலே வச்சிருக்கிறேன். அதனால் என் நெஞ்சுக்கு நேர் மனமார்ந்த வணக்கம். அது யாருக்கு? தன்னை ஒத்த சரி வயது படுத்தவர்களுக்கு. அப்போ சரி வயது படுத்தவருக்கு. அப்போ தனக்கு மூத்தவனானால் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பவன் குரு இல்லையா? அப்படி குரு என்றால் அப்பேற்பட்ட குரு நம்ம முன்னாடி போயிட்டு இருப்போம். வாத்தியார் முன்னாடி வருவார். அவரை பார்த்த உடனே வாங்கய்யா வாத்தியாரே, நான் இருக்க இடமும் நான் உடுத்த உடையும் உண்ணுவதற்கு உணவும் 3 வேளை உணவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம எனக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தாயே, என்ன வாழ வைத்த கடவுளே, என் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் நீதான். என்ன அந்த குருநாதர் தான். அப்ப குருநாதர் பார்த்து அவர் வணக்கம் வச்சிடணும். அது எதுக்கு நேரம் வைக்கணும்? கண்ணுக்கு நேர் வணக்கம். எனக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நீதான். அப்படி என்று கண்ணுக்கு நேர் வணக்கம். அது அப்படி நான் ஒரே ஒரு ஆளு தான் வணக்கம் வைக்கணும். யாருக்கு? கெட்டியாரா. ஆமா, அவனுக்கு மட்டும் தான் நான் வணக்கம் வச்சா வைக்கணும். அப்படி என்ன உனக்கு தொழிலை கத்து கொடுத்தா? ராத்திரி முறை கட்ட கண்ணு ஆட்டாருது. ஆமா, விடுதி போனா ஒரே அசதி உடம்புல தாங்க. ஆடுது வந்து புதுசு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் போய் கேட்டேன், ஐயா கெட்டியார இந்த உடம்பு போறதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுன்னு சொன்னேன். அப்படி எடுத்தாரு ஒரு கோட்டரை எடுத்து, பாரு இந்த கோட்டரை பாத்துக்க, இது இப்படிதான் கிளாஸ்ல ஊத்தணும், இது இம்மா தண்ணி தான் கலக்கணும். அப்படி கலந்தாலும் சரி கெட்டி எடுத்துட்டு போனா ஒரே கொமிட்டு குடிக்க முடியல. இந்த ஊறுகாய பிச்சு இந்த கையில போய் வச்சுக்கணுமா, இப்படி நக்கினே குடிச்சா அப்படியே சர்றன்னு உள்ள போயிடுமா. அதனால அவர் தான் எனக்கு குரு. தொழில அதுக்கு ஒரு குருநாதர் பாடுக்கலாம். ஆமாங்க, ஏண்டா நல்ல பேச்ச வராது, குடியார ஜமா வராது, கம்மியாட்டி. அப்படி அப்ப எல்லாருக்கும் மூத்தவனானால் இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு 90 வயசு 85 வயசு இருக்கும். அப்படி 3 தலைமுறை 4 தலைமுறை பார்த்து ஆண்டு அனுபவிச்சு அந்த பெரியவர் அவர் வருவார், முன்னாடி வருவார். எல்லாருக்கும் பெரியவராச்சே, எத்தனை தலைமுறை பார்த்தவர், அப்பேற்பட்ட வயதுல மூதாதி. அப்படி என்று என் சிரமணங்கி கரம் கூப்பி தலைக்கு மேல் வணக்கம்.
இதுதான் 3 விதமான வணக்கம். நீ வச்சு அது வணக்கமாடா கம்யூனிட்டி. புதுசா கண்டுபிடிக்க கூடாது தம்பி. இது அவசர வணக்கம். அவசரத்திலே போயிடுவேன். அப்படி தம்பி வீண் வார்த்தைகள் போகட்டும். அந்த சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இந்த சபை உற்றுவாக்கி பார்த்தா எப்படி விளக்கம்? இதோ பெருத்த தேவ சபை, மகாலட்சுமி சபை இது. மகாலட்சுமி பொருந்திய சபை. இந்த அழகான திருச்சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? மாதா பிதா குரு தெய்வம் 4 வண்ணத்தால் அமர்ந்திருக்கின்றார். அப்படி இந்த சபையில் வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கன தனவான்களுக்கும் படித்த மகா மேதைகளுக்கும் இது நம்மை விட நாடகாரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அண்ணவருடைய பாகத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாகத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? அண்ணவருடைய பாகத்திற்கும் உங்கள் இருவருக்கும் சிறியவன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் சர்பத்வடி துரியானி எப்படி விளக்கம்? நந்தி ஓட்ட மாலை சுமதோ துரியோதன மெண்டல் மண்டலடா துரியோதன மெண்டல் எம்மா அடிச்சாலும் சிமிட்டி கூட வரைக்கும் கறி அவரை பார்த்து மெண்டல் சொல்லக்கூடாது. மெண்டல் ஒண்ணுமே என்ன கீழ்பாகத்தில் சாக்காத விட மாட்டேன். உங்களை வேலைக்கு வச்சுக்கிறேன் பாரு. நாங்க பண்ணோம் தூத்து ஊர்னா வந்துடும் பாருடா. நான் எப்படி கீழே போறேன் அவனுக்கு சூத்து சொல்லணும். இந்த வாய் கம்மி ஊறும். ஏய் முடிய அது வேற சொல்றேன் தான் புத்தி இல்ல. ஒவ்வொருத்தரும் 3 கட்டிக்கிறான். பெரிய நேரத்தை வச்சுக்கிறா. ஏன்டா பேமாடி போய் ஏன்டா என் உயிரை வாங்குறப்படியா? சொல்லுங்க சர்பத் கொடி துரியோனித வந்து இந்த தரணி முழுவதும் ஒருமிக்க ஆள்பவர் அரவக் கொடி துரியோனித வந்து அப்படி அரவக் கொடியோன் பூச்சாக்கர குடையோன் கையிலே தனராக உடையோன் யாருக்கும் சிற வணங்கா முடியோன் நஞ்சாவட்ட மாலையை தோர் 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 தோராக இந்த புண்ணியவான் துரியோதன மன்னன். அப்படி அது மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா யார், எங்க அம்மா யார், நான் பிறந்த ஒரு வைபவன் அது தெரியாது. தம்பி திருராஜ்ய மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள். என்னடா 100 பிள்ளை? ஆமா. அவங்க அம்மாவை விடு, அவங்க அப்பா தான் பாருங்கிறான். அவுத்து விட்டு கவனத்தை கட்டாத புள்ள கொடுத்துக்கிறான் பாரு. அவுத்து வந்து கட்டாத புள்ள கொடுவேலே அவங்க தான் பாரு. இந்நேரம் வேலைக்கு அவங்க தாய் தேவைங்க. எப்படி எப்படி சொல்றேன்? எந்த வேலையும் கிடையாது. அவங்க அம்மா அக்காவோ இவங்க அப்பாவோ போட்டு சாப்பிடுவோம். என்னடா உனக்கு சந்தேகம்? நீங்க 100 சந்தேகம் வந்தா மனசுல வைக்க கூடாது. தைரியமா கேட்டு கேளு கேளு. ஏங்க நீங்க 100 பேர் பிறந்தீங்க. ஆமா. நீங்க 100 பேர் ஒரு அப்படியே பண்ணுங்க. 10 பேர்
நகத்தை பாத்தி கட்டி விக்கிறானுங்க பாரு. என்ன பாட்டி பண்றது? டேய், உன் சாணி குடிச்சு எப்படி அடியானு பாரு. இனிமே கத்தி கையில வச்சு பேசுறதே கிடையாது. இல்லைங்க. தம்பி, அப்படி 100 பிள்ளைகள் பிறந்தன்னு சொன்னமே, இங்க பாரு. அது எப்படி? எப்படி பிறந்தீங்க? தம்பி, ஓ. உன் தாயிட வயிற்றிலே நீ எத்தனை மாத கர்ப்பமா இருந்து பிறந்த? நானுங்க. ஆமா. அட ஏங்க வரீங்க? 10 மாசம் 300 நாளுங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்து போடாங்க. உன்ன பேக்கிறதுக்கா? எனக்கு கூட பாட்டு இருந்தா வெளியே என்னம்மா வச்சிருந்தா எப்படி எடுக்க முடியும்? ஆமா. தம்பி, அவரு 9 மாசம். 9 மாசம் பண்ணாங்க. 9 மாசம் பிறந்தவன எத்தனை வயிற்றுக்கிறான்? ஏய், தம்பி, நீ மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் 4448 ஜீவராசி இருக்கிறது. ஒரு உயிரினத்தை ஈட்டெடுக்க வேண்டுமானால் 10 மாதம் 300 நாள் தேவைப்படும். ஆனால் என் தாய் காந்தாரி அப்படி கிடையாது. 3, 12, 36 மாத கர்ப்பமாக இருந்தார். எப்பா எல்லா பொம்பளை 10 மாசம் 300 நாள் தான். 300 நாள் தான். ஆனா உங்க அம்மா மட்டும் 3, 12, 36 மாதம் 3 வருஷம் உங்க அம்மா சேனா இருந்துக்கிறாங்க. ஏன்டா அப்படி பொம்பளைங்க மானத்தவா? பண்ணி விடாது. பண்ணு. அவங்க அம்மா பண்ணாது. உள்ள போ. வாங்கின உடனே ஏய், அப்படி கிடையாது. 3, 12, 36 மாத கர்ப்பமாக என் தாய் காந்தாரி இருந்தார். கேண்டர் இருந்தது. அப்படி இருந்த உடனே எங்க சித்தமா இருக்காரு பாரு, பாத்மா ராஜனுக்கு முந்து மாத்ராதேவி திருமணம் செய்து வைத்து காலகத்திலே முந்து முதலாகவே பாத்மா ராஜனுக்கும் முந்தமா தேவிக்கும் அமிர்த முனிவர் ஆசிரமத்தில் குறிக்கத்து மரத்தடியிலே தர்மநந்தன் பிறந்து விட்டார். அப்படி என்ற செய்தி அப்படி தாதிமார்கள் மூலமாக என் தாய் காதிலே விழுந்தது. அப்படி காதிலே விழுந்த உடனே எங்க அம்மா பார்த்தாங்க, என்ன இந்த அகந்தாவளத்துக்கு முந்தி முதலாக வந்த மருமகள். ஆமா, திருநாட்டு மன்னன் பெரியவர், பாண்டவராஜன் நடுவர், அப்ப இளையவர் விதுரன். அப்ப 3 பிள்ளைகள், மூத்தவர் இந்த அகஸ்தாபுரத்துக்கு நாம் முந்தி முதலாக வந்த மருமகளாச்சே. நமக்கு பிற்பாடு வந்த ஒரு அத்தி அத கானகத்திலே பிள்ளை பெற்று விட்டாலே முந்தி முதலாக கர்ப்பம் அடைந்து நம் பிள்ளை பிறந்தால் இந்த நாட்டை நம் மன்னனுக்கு பிற்பாடு மணிமுடி சூட்டி அரசாலும் என்று கனவு கண்டிருந்தேன். என் எண்ணம் ஈடேறாமல் போய்விட்டது. என் பூரிப்பில் புழுதி கலந்து விட்டாரே. அப்படி என்று ஆத்திரப்பட்டு அப்ப என்ன நினைக்காங்க? ஆற்றல் துயரம் அல்ல, அருந்தவ பல நாள் வைந்தல் பெற்றனல் குந்தி என்று ஊர் உழைக்க கேட்டு உற்றமை பராமை கல்லால் உதிரமும் குழம்பமாகி என் சிற்றனை வாக்கியத்தால் பொய்யமும் பொய்யாகுமோ. அப்படி உன்னிமகளாக வந்த மருமகள் நம்ம பிள்ளை தான் இந்த நாட்டு அரசால் நினைச்சமே. ஏன்னு கேட்டா சந்திரகுல பரம்பரை மரபு படி விதிப்படி முந்தி முதலாக எந்த குழந்தை வாரிசு பிறக்கிறதோ மூத்த குழந்தைக்கு தான் மணிமுடி சூட்டி வைப்பார்கள். ஆனா அந்த பழக்கம் எங்க இருந்து வந்தது? இந்த மயிலினம் இருக்கு பத்தியா? ஆமா, எத்தனை முட்டை வேணாலும் அப்படி அடை காத்து குஞ்சு பறிக்கும் போது அப்படி எந்த முட்டை வெடித்து முதலாக ஒரு மயிலினம் வருதோ அதுக்கு மட்டும்தான் கொண்டே இருக்கும். மற்ற எந்த மயிலுக்கும் கொண்டே இருக்கும். அதே போல் எந்த பிள்ளை மூத்த பிள்ளையோ முதலில் பிறக்கிறதோ அவர்களுக்கு தான் மணிமுடி சூட்ட வேண்டும். அப்படி என்பது சந்திரகுல பரம்பரை மரபு. அப்படி நம் பிள்ளை அரசாலம் என்று நினைத்தது. நம்ம ஓரவத்தினுடைய பிள்ளை அரசால போதே நம்ம 3 வருடமாக கர்ப்பமாக இருக்கிறோமே. இந்த வயிற்றில் இருப்பது பிள்ளையோ பெரும் பூதமோ நம்மை கொல்ல வந்த யமனோ மகோதர கட்டியோ அப்படி என்று போராம எண்ணத்தை மனதிலே இந்த மனதை கல்லாக்கி கொண்டு இரு கரத்தையும் மூடி கர்ப்பத்தின் மீது அப்படி இழுத்த உடனே அந்த கருவாகப்பட்டது கலைந்து உதிரம் ஆரோக ஓடியது. அந்த சாத்தும் டேம்ல ரொம்ப கண்ணுக்குது இருக்குது. அவள கண்ணா புடி விட்டா எப்படி தண்ணி புடி அடிக்கிறதோ அந்த வேலை உங்க அம்மா குத்துற குத்து உள்ளகிற கருளை கலங்க புடி அடிக்குது மோட்டை. எங்க அம்மா ஜேமாடா, எங்க அம்மா ஜேமாடா. ஒரு பாவலங்க குத்துற குதிரை வந்தது. இல்லடா.
அப்படி அந்த உதிரம் எல்லாம் கரு கலைந்து உதிரம் ஆறாக ஓடியது. அப்பொழுது பார்த்தார் இந்த மகாபாரத்தை எழுதினாரே வேதவியாசர். அந்த புண்ணியவான் ஓடி வந்தார். அம்மா காந்தாரி, அவசரப்பட்டு விட்டாயே, ஆத்திரப்பட்டு விட்டாயே. இந்த கருவாகப்பட்டது 100 மாதம் கழித்து நிறைவாக பெற்று அந்த சுகப்பிரசவமாக பிறந்திருந்தார். இந்த அவனே 86 சத்தையும் ஒரு குடியின் கீழாக ஆட்சி செய்திருப்பார். இவனை வெல்லவோ கொல்லவோ ஒருவரு கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளை ஆத்திரப்பட்டு விட்டாய். அப்படி என்று ஓட்டோட்டமாக சென்று ஒரு புலவர் வீட்டுக்கு சென்று இப்ப புலவர்னா என்ன ஒடையார்னா என்ன? புலவர்னா சில பேர் தெரியாது, சில பேர் தெரியாது. ஒடா மூடு அதெல்லாம் தெரியுமா? சரி, ஒடையார் வீட்டுக்கு கொசு போடுங்க. ஆகாயத்துல போற சரியனை ஏறி வச்சு இறங்கின மாதிரி உங்களை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு குயவர் வீட்டுக்கு சென்று 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து அடக்கமாடா சொல்றேன். 100 மண்பாண்ட கலையம் மண்பாண்ட செல்வா தெரியும், செல்வா தெரியாது. பல்லான எல்லாம் தெரியுமா? கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்து கேள்வி பதில் சொல்றீங்க. அப்படி 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து அந்த உதிரங்களை எல்லாம் வாரி 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 அப்படி நிரப்பி அப்படி கடைச்சாரிச்சு மாதிரி தூசு தூம்பு போலாம் உப்பலாம் அதையெல்லாம் தொடச்சு அதை ஒரு பாண்டத்திலே அடைத்து மொத்தம் 101 பாண்டம் அடைத்து அம்மா காந்தாரி ஒரு கோழி எப்படி முட்டை அடகாக்கிறது அதை போல் அடைகாத்து இந்த பிள்ளைகளை நீ பெற வேண்டும். இந்த பொம்பளைய மானத்தை ஏன்டா அப்படி மட கட்டி வைக்கிற? ஐயோ ராஸ்கல் இல்ல பல்ல உட்கார்ந்து சூடு ஏத்து வரணும். ஆமானி ராஸ்கல். அப்படி கோழி போல் அடைகாத்து என் தாயினுடைய வெப்பத்தினாலே முதலாக முதல் பாண்டத்தை வெடித்துக் கொண்டு இந்த நம்ம வந்ததும் பல்ல, நம்ம வச்சுக்கிறதும் பல்ல, கருத்துறோம் போறதும் பல்ல. இது தெரியாதா பல்ல? அவர் என்ன பல்லு அம்மா பண்ணிட்டாரா? அவரை பார்த்தா தானே அப்படி பல்லா பல்லான்றாங்க. உன்னை கூட்டவே தப்புட போடா. ஒருத்தரும் 3 கட்டியா சமண்டா. அப்படி முதல் பாண்டத்தை விடுத்துக் கொண்டு இந்த துரியோதன மன்னன் நான் பிறந்தன் சொன்னேன். எப்பேற்பட்ட வேலை? ஈஸ்வர வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி கிழமை ராசி பூச நட்சத்திரத்தில் சிம்ம லக்கணத்தில் இந்த துரியோதன நான் பிறந்தேன். அப்படி பிறந்த உடனே என் அப்பா பார்த்தார். நீண்ட காலம் கழித்து ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. நல்ல வேலை பிறந்திருக்கா, ஆகாத வேலை பிறந்திருக்கா. அப்படி என்று ஜோதிடம் கணிதம் செய்து பார்த்தார். அப்படி பார்த்த உடனே ஜோதிடர் வரிசையா சொல்லினே வரார். எந்த ஒரு குறை என்பது கிடையாது. செல்வ சிறப்பாடு வாழ்வான், அரசனாக வாழ்வான். ஆனால் ஒன்று என்னது? இந்த பூமியில் உள்ள நரங்களை எல்லாம் மடித்து தானும் இறப்பான். மடித்து அதனால் எனக்கு முதல் பெயர் நராந்தகன். முதல் பெயர் நராந்தகன், சுயோதனன், துரியோதனன், அரவ கொடியோர், பூச்சக்கர கொடியோர், தனராக உடையோர், யாருக்கு வழங்க முடியும் அவற்றை மலர் மார்பன். அப்பேற்பட்ட புண்ணியவான் இந்த துரியோதன மன்னன். அப்படி இருக்க ஒரு நாளைக்கு ஒரு பாண்டமாக அப்படி 101 பாண்டங்களை உடைத்து துரியன் முதல் விகர்ணன் வரை 100 ஆண் பிள்ளை, துச்சனை என்று ஒரே ஒரு பெண். அப்படி இருந்தாலும் எங்க சித்தமா இருக்கான் பாரு, யார் பாண்டமாக ராஜிருக்கோம் குந்தி மாத்ரா தேவிக்கு 5 ராஜாக்கள் பிறந்தார். தருமன், வீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன். அப்படி பிறந்து 105 பிள்ளைகளும் முதல் குரு கிருபாச்சாரி, இரண்டாம் குரு துரோணாச்சாரி, சகல விதமான வித்தை கல்வி எல்லாம் கத்து வந்தோம். அப்படி வரக்கூடிய வேலை ஒரு நாள் தினத்திலே உருவத்தை மாற்றி மாதாகிய கண்ணன், அந்த கோபால கண்ணன் ஒரு பெருத்த பலாக்கனி கொண்டு வந்து கொடுத்தான். ஏன் பிள்ளைகளே, இந்த பலாக்கனி அறுத்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். முதல்ல நான் தான் போய் வாங்குறேன். பலாக்கனி வாங்கி அதை அறுத்து அதுல எண்ணி பார்த்தா 105 சுரை. நாங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி? அப்ப பாகுபாடு கிடையாது, கொலை என்பது கிடையாது, என் மனதிலே கள்ள கபடம் என்பது கிடையாது. எல்லாருக்கும் ஒன்னா குடுத்துக்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. அப்ப பார்த்தா அந்த தட்டி பையன் திருட்டு தேவடியா பையன், அண்டவனும் பிறந்தவன், ஜாதி பையன், அந்த ஜாதி பையன். நான் வீமனை கேட்டேன். நான் பீமன் அப்ப அப்படியே நில்லு.
அப்படியே வச்சிரு. இதான் சாக்கு, நீ என் பக்கமே கை நீட்டுறான் பாரு கம்யூனிட்டி. அப்படி அப்படி என்று பார்த்தா பீமசேனன். அடே துரியோதனா, ஒருத்த கூட சாப்பிடக்கூடாது. நிறுத்துறா, சாப்பிட நிறுத்துறா புண்டை. அப்படியே சொன்னாவா? ஏய், அப்படி யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? நீ எங்களுக்கு பெரிய பாப்பிள்ளை, நீங்க 100 பேர், நான் உனக்கு சித்த பாப்பிள்ளை, நாங்க 5 பேர், பங்கு பங்காளி, தாய் பிள்ளை ஆனாலும் சரிபாதி 105 சொல்ல 52 சொல்ல சரிபாதி பிள்ளை அப்படி என்று கேட்டார். பார்த்த நானு, என்னடா இது சாதாரண பலா சொலை, அதுக்கே சரிபாதி பாகத்தை கேட்கிறான். இவளை உயிரோடு விட்டு வைத்தார். பிற்காலத்தில் அகஸ்தாபுரமோ டெல்லி அகஸ்தாபுரமோ 66,000 வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, சதுரத்துக்கு சதுரங்கமான நாடு, மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் வீடு டெல்லி அகஸ்தாபுரம். அப்படி இருக்க இதுல 10 நாட்டை பாகத்துக்கு கேட்பார், உயிரோடு விடக்கூடாது அப்படி என்று என்னென்ன சூதுகள் செய்தார். சொல்ல வேண்டிய ராஜாங்களே அப்படிங்க நடக்கிற வேலை அஞ்சு நட்டு வைத்தார். குடி கொடுத்தா குருசு நாட்டினார். படிக்கிற பாயிட பாம்பு பார்த்தார். உண்மையில சாப்பாட்டுல பேசுறதுக்கு ஒரு தேவடியா பிள்ளைங்களுக்கு ஒரு மாலாட்டம் வரலையே, சாவலையே. ஐயோ கேப்பமானி ராட்கள், தேவடியா பிள்ளைங்களுக்கு ஒரு நெஞ்சு வலி வரலையே. தேவடியா பண்ண குஞ்சு வலி என்னுடைய நல்ல எண்ணம் எத்தனையோ சூதுகள் செய்து தம்பி படுக்கிற பாயில பாம்பு விட்டு போட்டு அந்த தேவடியா பையன் தடி பயங்கராமா அப்படியே மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டு வந்துட்டான். அதே மொத்த பாம்பையும் நசுக்கிட்டான்டா. ஆனா அதுதான் போச்சு. அதோட போச்சா? அதோட விட்டான். ஐவராஜக்களை உயிரோடு விடக்கூடாது. பாரதாவது மனுப்பி அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அவர்களை மாளிகையில தீயிட்டு கொளுத்தி பார்த்தேன். ஏமல அரக்கு மாளிகையிலே ஐவராஜாக்கள் இருந்து விட்டார். ஐவராஜாக்கள் 6 பேரும் இறந்துட்டாங்க. நமக்கு எதிரி என்பது கிடையாது. நாம் ஒரே ஆளு. அப்படி என்று ஆனந்த சந்தோஷத்தோடு நான் பெருமை கொண்டாடிட்டு இருக்கிறேன். டெல்லி பிள்ளைகள் இங்கிருந்து நேராக சென்று பாஞ்சால நாட்டுக்கு சென்று பாஞ்சாலிய சுயவரத்தில் திருமணம் செய்து அங்கிருந்து எங்க அப்பா காலில் வந்து விடுறாங்க. பெரியப்பா, எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, எங்களுக்கு வீடு வேண்டும், நாடு வேண்டும், நகர் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நான் பார்த்தேன் எங்க அப்பா வியாபார் சொல்ல முண்டாட்டி ஓய்த்துமா கொடுத்தாலும் கொடுத்துருவான் ஏமாந்து. நான் சொல்லலாம், நீ சொல்லலாமா? அப்படி அப்படி என்று நான் சொன்னேன். அப்பா, அந்த சோ பையன் கேக்குறான், அந்த உண்மை பையன் கேக்குறான். ஒரு நாடு, ஒரு வீடு, ஊசி முனகாடு நாட்டை இடம் கொடுத்தார். தபார் கத்தி என் கழுத்தை அறுத்து பார்த்தாரு எங்க அப்பா. என் மேல அதிக பாசம். அப்படி என்று அப்ப தர்மம் என்னன்றான், பெரியப்பா வேணாம் பெரியப்பா, அவங்க ஒரு முன்கோலக்கார, அவங்க ஒரு முரட செஞ்சாலே செஞ்சிருவான். நான் அடிக்கிட்ட தேவடியா பிள்ளைகளுக்கா தெரியும் போது தெரியாது தெரியாது அப்பேற்பட்ட நல்ல புண்ணியவன். ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் தம்பி நாடு கொடுக்க மறுத்து ஈச்சங்காட்டையும் சுண்ணாம்பு மேட்டையும் காட்டினோம். ஆனா இவர் ராஜாக்கள் ஈச்சங்காட்டை எழுத்து இந்திர பிரத்தமாலை உண்டு செய்து எங்க 100 பேரையும் குடும்ப விழாவுக்கு வர வைத்தார். அப்ப போன பாரு. அப்படி சென்று பார்த்தார். அப்படி அந்த அரண்மனை உள்ளார தம்பி உயரமான ஒரு வாயிற்படி, மாறாட்டமான மாளிகை, உயர்ந்தது தாய்ந்ததாகவும் நிலம் நீராகவும் நீர் நிலமாகவும் மேடு பள்ளமாகவும் பள்ளம் மேடாகவும் அப்படி மாறாட்டமான மாளிகை. ஆனா அந்த வாயிற்படி இப்படி குனிஞ்சு பார்த்தேன். இதை குனிஞ்சு பார்த்தார். எனக்கு கப்ப பணம் கட்டக்கூடிய 55 ராஜாக்கள் உள்ள உட்கார்ந்து நான் இந்த வாயிற்படிக்கு பயந்து தலை குனிந்து போனா நினைப்பான். அப்படி என்று அப்படி நிமந்த பவனே அப்படியே அப்படி போன உடனே வாயிற்படி இடித்து
கீழே விழுந்த உடனே உப்பரிலேயே முடியாத்தி கொண்டிருந்தாலே பட்டு சிரிக்கு பாஞ்சாலி பக்கத்துல அந்த தடி போயிருக்கான். அப்ப கை சட்டி கலீர் கலீர் என்று சிரித்து குடிந்து வரக்கூடாதா குழன் பெத்த மகனே அப்படி என்று கை தட்டி சிரித்தார். சிரிக்கலாமா? அப்படி பங்கம் செய்தாலே அப்படி என்று அண்ணன் விழுந்து விட்டார் என்று தம்பிமா 99 பேர் கூட என்ன தூக்கிறதுக்கு அவர்களுக்கு மறுமுறை என்ன செய்தார்? அந்த கண்ணன் பெத்தது அத்தனையும் குருடா. மறுமுறை கை தட்டி சிரித்தார். பெத்த பூரா நல்ல கர்நாடக 100 நல்லாக்குது இல்ல பொத்து கீ ஊரானு தேட பசங்க அப்படி கை தட்டி சிரிச்சாங்க. டேய் உன்னை அப்படியே வெட்டி பலி குத்துறோம் கம்யூனிட்டி இல்லங்க பாஜா சொல்லுங்க. அப்படி ஏழுதமாக மறுமுறை கை தட்டி சிரித்தார். அவளை விடக்கூடாது. என் அங்கம் கொதித்தது. அவமானப்பட்டு அகத்தாபுரத்துக்கு வந்து அப்படி மீண்டும் சாப்பிட்டுனாக்க அந்த பாஞ்சாலி பீஸ் இந்த மாதிரி ஆமாங்க நான் சொன்னது கேளுங்க. அப்படி நேரா அகத்தாபுரத்துக்கு வந்து எங்க மாமா சங்கரி மாமா கிட்ட மாமா அங்கே குடிமை விழாவுக்கு சென்று பங்கப்பட்டு திரும்பி விட்டு இந்த பங்கத்துக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும், ராஜாக்களை பழி வாங்க வேண்டும், என்ன செய்வது என்று யோசனை கேட்டு அப்பதான் எங்க மாமா சொல்றாரு, மருகா துரியோதனா யாதொரு கவலை வேண்டாம், புதியதாக ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி அதை ஏற்படுத்தி உன் மகன் கல்யாணம் என்று ஏற்படுத்தி அப்படி ஐவர் ராஜாக்களை லேசாக வர வைத்தார். நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று ஐவர் ராஜாக்களை வரவழைத்து என்ன செய்தார்? மாமா சகனி மாமா விடுத்து சூதுபாடு ஆடி ராஜ்யம் உப்பு சட்டி வரவடுங்கள் கைப்பற்றி கொண்டு ஏன் பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தார். அப்படி என்று கரார் நியமித்து 13 துளைத்து முந்தி முதலாக உலகமா முனிவரை தூதாக அனுப்பினார். உலகமா முனிவனை அடே கோட்டாமுகம் நீ வந்து நாடு கேட்பது நான் கொடுப்பதா? முடியாது போடா. மறுமுறை கோபால கண்ணன் தூதாக வந்தார். நாடு கொடுக்க மறுத்து 18 நாள் யுத்தத்தை நியமித்து தம்பி நேற்றோடு 12 நாள் அமர் முடிந்து போயிட்டு அது 1 நாள் முதல் 10 நாள் வரை 886 வயது படுத்த எங்க பாட்டன் இருக்கின்றார். அத கங்கை மைந்தர் பிதாமகர் விட்நாச்சாரிக்கு சனாதிபதி அத 10ஆம் நாள் சண்டையிலே அவரும் அம்பு படிக்கலை சார்ந்து விட்டார். அப்படி 11ஆம் நாள் எங்க 105 பிள்ளைகளையும் குரு யாரு வில்லாசிரியர் அவருக்கு சனாதிபதி கொடுத்து நேற்றைய தினத்திலே 12ஆம் நாள் அமரிலே தம்பி பகதத்தன் என்ற எனக்கு வலது புஜம் நரகாசுரன் பிள்ளை பகதத்தன் அவன் இருக்கா மத்தியா பகதத்தன் யானை மேல் ஏறி சண்டை செய்ய ஆரம்பித்தார். 14 உலகத்தில் அவரை வெல்வதற்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்க அந்த அர்ஜுனன் அந்த குபரிகிதம் என்று சொல்லக்கூடிய பட்டத்து யானையை மடித்தான். அந்த வீமன் அத பகதத்தனை மடித்து எனக்கு வலது புஜமாக இருந்தவன் அப்படி மடித்த உடனே மாலை வேளையிலே குருநாதரை பார்த்தேன். யோ குருநாதரே நீ எனக்காக பரிந்து சண்டை செய்கிறாயா இல்ல பாண்டவருக்கு பரிந்து சண்டை செய்கிறாயா? சண்டை செய்வதை பார்த்தா பாண்டவருக்கு பரிந்து சண்டை செய்த மாதிரி எனக்கு ஒரு நாள் வெற்றி என்பதே கிடையாது. என்னிடத்தில் விடைத்தாம்பரம் பெற்று போறவர் எல்லாம் கூட திருப்பி வந்ததே கிடையாது. அதனால பேச உடனே துரோணாச்சாரி பார்த்தா அடே துரியோதனா இன்று 12ஆம் நாள் அமர் போகட்டும் நாளை 13ஆம் நாள் அமரிலே அதை முடிச்சு ஓடி வந்தன் ஆகிய தர்மனை பிடித்து மாடல் விரிய பின்கட்டு மின்கட்டாக கட்டி அந்த கோடி கம்பத்தில் கட்டி கொண்டு வந்து காலடியில் சேர்க்கிறேன். அப்படி என்று நேற்று சபதத்தை செய்தார். ஆனால் இன்று பொழுது விடிந்தால் 13ஆம் நாள் அமர். ஆனா யாரையும் நான் நம்பர் தான் கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம வீட்டு பச்சரிசி தான் மூட்டை மூட்டையா காலியாகும். தமிழ்நாட்டு பசங்க ஒரு பையன் கூட இருக்கு வெற்றி தேடி தர கிடையாது. அதனால் என் மனைவி ஆகிய பானுமதி அழைத்து விடைத்தாமலை பட்டு நானே நேரம் குறிச்சேன். எங்க போயிருந்தோம் அப்படி சொல்லு. அப்படி இந்த துரியோதனா அந்த ஐவராஜாக்களா நான் பார்க்கிறேன். அதனால் நான் அடுத்ததாக அதி சீக்கிரமாக பானுமதி அதி சீக்கிரமாக அவர் மனிதாக அதை பெருந்துருவான் இதை பெருந்துருவதா